ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மதுரை மாவட்டம் முழுவதும் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், ஜிஎஸ்டி அமலாகியிருக்கு. ஜிஎஸ்டி வரி விதிப்பு உணவகங்கள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? நிச்சயமாக தம்பி தமிழரசன், மதுரை மாவட்டத்தில் உள்ள உணவகங்களில் ஜிஎஸ்டி வரியின் காரணமாக விலைப்பட்டியல் என்பது உயர்ந்திருக்கிறது. சராசரியாக 100 ரூபாய்க்கு சாப்பிட்டால் 12 ரூபாய் வரி சேர்த்து கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஹோட்டலில் உணவருந்தும் வாடிக்கையாளரிடையே நம்ம கேட்கலாம். ஐயா, இப்போ ஜிஎஸ்டி வரி 100 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 12 ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அது அதிகம் தான். எங்களுக்கு அது ஒரு சுமையாகத்தான் தெரியுது. இருந்தாலும் சாப்பிட்டாகணும். இப்போ வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். சாப்பிட்றது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த 12 ரூபாயும் உள்ளடக்குனது மாதிரி இந்த சிஎஸ்டி ரேட்டை அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். அதுலேயும் விலைப்பட்டியலில் ஒய்டு ரேஞ்ச் கொடுக்குறாங்க. 5 ரூபா 6 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் இட்லி அப்படின்ட்டு. இந்த ரேஞ்சில் எந்த ஹோட்டலில் எந்த இட்லி எப்படி விற்பாங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போயிடுது. இவ்வளவு ரேஞ்சு ஒரு இடத்துல இட்லியுடைய விலை 6 ரூபாயிலிருந்து 28 ரூபா அப்படின்றது ரேஞ்செல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் கான்ஸ்டண்டாக இதுதான் ப்ரைஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறது எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி மணல் விலையெல்லாம் ஏறி போயிருக்கு இல்லையா? இப்போ கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 30 குவாரியை நான் ஓப்பன் பண்ணுறேன், 30 லோடிங் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மணல் லோடு இதுதான் விற்கணும்ன்றது எங்கேயுமே விலையை நிர்ணயிக்கிறது கிடையாது. நிச்சயமா அடுத்ததாக ஹோட்டல் சங்க உரிமையாளர் தற்போது குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவற்றை கேட்கலாம். சார், இப்போ அந்த ஜிஎஸ்டி வரி ஆட் பண்ணிட்டீங்க, நேற்றிலிருந்து அதை பண்ணிட்டு இருக்கீங்க. மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது ஜிஎஸ்டியை நாங்கள் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிப்படை தேவை உணவு. ஒரு மனிதனுக்கு 3 வேளை கண்டிப்பாக அவன் சாப்பிட்டு தான் ஆகணும். காலை, மதியம், இரவு என்பது. முதலமைச்சர் எம்ஜிஆர் முன்னால் இருந்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு வரி போடுறதா, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரி போடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்க. அடுத்து வந்த கவர்மெண்ட் கூட 2% தான் வரி விதித்தாங்க. அதையும் எங்களுடைய கைகளிலிருந்து கட்டிட்டோம். நாங்கள் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் வசூல் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி 2% இருந்த வரி இன்றைக்கி 18% உயர்ந்திருக்குது. உண்மையிலே பாமர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க. இப்போ பீட்சா பர்கருக்கெல்லாம் 5% தான் வரி. ஆனால் சாதாரணமாக இட்லி தோசைக்கு 18% வரை வரி. இது கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதை கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கம் 3 வேளை அருந்தக்கூடிய உணவு இது முக்கியமான ஒரு விஷயம். வயிற்றுப்பசிக்காக வரக்கூடிய பாமர மக்களிடம் வரி வசூல் பண்ணுவது தவறு என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. முன்னாடி வியாபாரம் எப்படி இருந்துச்சு? இந்த 2 நாட்களில் வரி விதிப்பின் காரணமாக வியாபாரம் எப்படி? நீங்களே இப்போ நேரடியாக பார்க்கலாம். அப்படியே கேமராவை திருப்பி காமிச்சிங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்த அனைத்து கடைகளுமே வெறிச்சோடி தான் இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் பயந்துட்டாங்க. ஐயோ, அதிகமாக வரி போட்டுருவாங்களோ என்ன ஏதோன்னு சொல்லி மக்கள் பயந்துட்டாங்க. அதனால் இப்போ கூட ஒரு வாடிக்கையாளர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, வயிறை நிரப்பியது சாப்பாடு, வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தியது ஜிஎஸ்டின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் சாப்பாட்டை பற்றி, மற்ற பொருட்களுக்கு கூட எப்பயாவது ஒரு தடவை வாங்குறது, வரி கொடுக்கறதுல தவறில்லை. ஆனால் 3 வேளை உணவு அருந்தக்கூடிய ஒரு உணவுக்கு கண்டிப்பாக சாப்பாடுக்கு அதிக வரி விதிப்பதை கண்டிப்பாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக. தம்பி தமிழரசன், நீங்களே பார்த்திருக்கலாம். தற்போது வாடிக்கையாளரும் தாண்டி உணவக விடுதி உரிமையாளர்கள் அவர்கள் வைக்கும் கோரிக்கை மத்திய அரசு இந்த வரியை திரும்ப பெற வேண்டும். ஏனென்றால் 2% இந்த வரி 18% உயர்ந்திருக்கிறது. இதனால் வியாபாரம் மந்தமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தம்பி தமிழரசன், கண்டிப்பா கிருஷ்ணன், ஜிஎஸ்டி வரி விதிப்பு உணவகங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் கூறலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்க நன்றி. தொடர்ந்து நெல்லையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்பொருள் விற்பனை அங்காடியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், ஜிஎஸ்டி வரி இப்ப அமலாகியிருக்கு. தொடர்பான புரிதல் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறிதான். ஜிஎஸ்டி தொடர்பான அந்த புரிதல் விற்பனையாளருக்கும் வாடிக்கையாளர்களும் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கா? பல்பொருள் அங்காடியில இந்த ஜிஎஸ்டி முறை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு?
தமிழரசு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பல்பொருள் அங்காடி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்போவுமே கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். இப்பவும் பார்க்கும்பொழுது மக்கள் இயல்பாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி எந்த அளவிற்கு அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது கண்டிப்பாக ஏனென்றால் இது நடைமுறையில் ஒவ்வொன்றும் காய்கறி போல பலசரக்குகள் அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்பது தினந்தோறும் வாங்கக்கூடிய ஒன்று. அப்படி இருக்க இது உடனடியாக அவர்களிடம் அந்த ஒரு மாற்றத்தையோ ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கார் என்று அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கு அப்புறம் இந்த விலைவாசி கூடுதுன்னு நினைக்கிறீங்களா, அது எப்படி பாக்குறீங்க? ஜிஎஸ்டி வரிக்கு இதுக்கு பிற்பாடு அந்த விலை கூடுதலை பற்றி இன்னும் சரியாக தெரியலை. பட் ஜிஎஸ்டியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பொதுவான எல்லாருமே வரி கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு இதையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் எந்த பிரிவினையுமே இல்லாமல் இப்போ வந்து நம்ம வரின்னா பெரிய ஆளுக தான் கட்டுறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மக்கள் கூட நம்ம வரி கட்டுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறதா நான் நினைக்கிறேன். உணர்வு வந்து ஒரு சுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை கூலி தொழிலாளியோ அவர்களுக்கு வந்து இந்த வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு சுமையா இருக்காதா? சுமையா இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த நாட்டு குடிமக்கள் சொல்லும் போது நம்ம வரி பணம் தான் மக்களுக்கு நலனாகவும் பயன்படுது. இதே இது நம்ம ஒவ்வொருத்தரும் செலுத்துறதாகவும் நம்ம நினைக்கிறதுனால இது நன்மையாக தான் இருக்கும். ரெண்டாவது, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இது ஒரே மாதிரியான ஒரு வரி விதிப்பு. இன்னைக்கு நம்மள்ட்ட 5 ரூபா வாங்குறாங்கன்னா அதே இது 1 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள்ட்ட 500 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நடுத்தர மக்கள் ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, உயர்வானவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம் அப்படிங்கிற நிலை வந்து இதில் ஏற்படுது. அதுபோல் இந்த கடையின் மேலாளர் இருக்கிற ரகுமான் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த சூழ்நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரிவிதிக்கு அப்புறம் இந்த கடைகளில் அந்த விற்பனை எப்படி இருக்குது, மக்கள் வரவு கூட்டம் எப்படி இருக்குது, அவங்ககிட்ட அந்த புரிதல் இருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? வணக்கங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்ங்கிறது மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா மக்கள் வந்து அன்றாட ஆக்டிவிட்டீஸ் அவங்க எடுக்கிற மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யாரும் வந்து எந்த ஒரு கொஸ்டினும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாக்கின்ஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக ஆகிருக்கு. அது வந்து அந்த வரியினுடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு சரியான முறையில் வந்து புரியாமல் கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது விலை உயர்வு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு யாரும் வந்து இது வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்கல. நாங்கள் பண்ணியிருக்க பில்லிங் சிஸ்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இது ஒரு பெரிய மாற்றம்ங்கிறதோட வந்து இது போக போக தான் இதனுடைய தாக்கம் என்னங்கிறது தெரியுங்கிறது எங்களுடைய கருத்துங்க. தமிழரசு, நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே பொறுத்த வரைக்கும் மக்கள் இந்த பகுதியில் எல்லா இடங்களிலுமே மக்கள் இருக்கிறாங்க. இயல்பாக அவங்களோட இயல்பான ஒரு பர்ச்சேஸ் சொல்லக்கூடிய வாங்குதல் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாங்குதலில் அவர்களோட புரிதல்ங்கிறது, அதாவது இந்த ஜிஎஸ்டினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சிலவரிடம் நேரடியாக நம்ம கேட்கும்போது தெரிகிறது. அவர்கள் இந்த பில்லிங்னு வந்ததுக்கப்புறம் தெரியும் எவ்வளோ தூரம் அந்த விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வாங்க வேண்டிய பொருட்கள் கட்டாயம் அப்படிங்கிறதுனால இந்த பல்பொருள் அங்காடியில் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் முழுமையான என்பது அதன் விலை நாகராஜன், நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். பல்பொருள் அங்காடியிலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து மதுரையில் இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், உணவகங்களை இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு என்னென்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு? வாடிக்கையாளர், அந்த உணவக உரிமையாளர் தரப்பு கோரிக்கையை நாம பார்த்தோம். தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலாவதற்கு முன்பாக சாதாரணமாக உணவுப் பொருட்களின் விலை எப்படி இருக்கு? இன்னைக்கு அது அமல்படுத்தப்பட்ட பிறகு அது எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திச்சிருக்கு? எவ்வளவு விலை அதிகரிச்சிருக்கு? நிச்சயமா தமிழரசன், உணவக உரிமையாளர் குமார் அவர்கள் நம்மோடு இருக்க, அவர்கிட்டே கேட்கலாம். இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்பாக உணவு பண்டங்களுடைய விலை எப்படி இருந்தது, தற்போது உணவு பண்டங்கள் விலை எப்படி மாறி இருக்கு? அதுதான், சாப்பாடு வந்து 80 ரூபா இருந்தது முதல்ல, இப்போ வந்து 90 ரூபாய் ஆகிவிட்டது, அந்த வரி சேர்ந்துருது. அதே மாதிரி ஏசியில் வந்து 120 ரூபா சாப்பாடு இருந்தது, இப்போ 145 ரூபா ஆகிருச்சு. அதே மாதிரி இட்லி தோசை பார்த்திங்கன்னா 50 ரூபா இருந்தது, இப்போ வந்து 62 ரூபா வரக்கூடிய நிலைமையாயிருச்சு. அதே மாதிரி ஏசியில், நான் ஏசியில் 52 ரூபா வருது. இப்படி ஒவ்வொரு பண்டங்கள்லேயும் நான் ஏசியில் 12, ஏசியில் 18% கூடிடுச்சு. இட்லி கூட 20 ரூபாய்க்கு 2 இட்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ 22 ரூபா 50 பைசா வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது.
நிச்சயமாக தமிழ்ச்செல்வன் சொல்லியிருப்பதை கேட்டிருப்பீங்க. சாதாரணமாக 12% வரி நான் ஏசிக்கும் 18% ஏசிக்கும் விதிக்கப்படுகிறது. அதனால உணவு, அதாவது சாப்பாடு மற்றும் காலை உணவுகள், டிஃபன் உள்ளிட்ட வகைகள் வந்து கூடுதலாக இருக்கிறது. சராசரியாக 2 இட்லி 20 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 22 ரூபாய் 80 காசுக்கு விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்க தெரிவித்திருக்கிறாங்க தமிழரசன். ஹரிகிருஷ்ணன், பொதுவா உணவுங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடியவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? அவங்ககிட்ட நீங்க பேச முடிஞ்சதா? இந்த உணவுப் பொருட்களின் விலை ஏற்றத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க? நிச்சயமாக உணவு அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கேட்கலாம். நிச்சயமாக ஏராளமான இருக்காங்க. தற்போது இப்போ ஜிஎஸ்டி வரியின் காரணமாக உணவு, சாப்பாடு உள்ளிட்ட பொருட்களோட விலை உயர்ந்திருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கோடி கோடியாக வச்சுட்டு வரி கட்டாமல் ஏய்க்கிறாங்க. இந்த வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லா செய்வாங்க. இதில் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிற கொள்ளையடிக்கிறான், அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. லஞ்சம் வாங்குறான், அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வரி ஏற்றதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயம். போக சரியாக போயிடும். இதனால் மக்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு லாபமும் மக்களுக்கும் லாபம் தான் கிடைக்கும். அதெல்லாம் வீணாக போகுது. இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த வரி வந்து ஒரு பக்கம் நல்ல விஷயமாக இருந்தாலும் உணவு பண்டங்களை பொறுத்தளவுக்கு தற்போது வரி உயர்வு 18% என்பதற்கு கடுமையாக இருக்கிறது. அது மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் வைத்திருக்கிறாங்க தமிழரசன். ஹரிகிருஷ்ணன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நெல்லையில் நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நாகராஜன், வாடிக்கையாளருக்கும் விற்பனையாளருக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி குறித்த புரிதல் எப்படி இருக்குன்னு விளக்குனீங்க. இப்ப வாடிக்கையாளர்கள் தரப்புல இருந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலானதன் மூலமாக அவர்களுக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகுது, இது தொடர்பா அவருடைய கருத்து என்னவா இருக்கு? கண்டிப்பாக தமிழரசன், நம்ம இது பார்க்கலாம். அதாவது வாடிக்கையாளர்கள் வாங்குற பொருட்களை பார்க்க முடியுது. அதாவது இதுக்கு முன்பாக வாங்கியதற்கும் இப்போது வாங்கியதற்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னவென்று அவரிடம் கேட்கலாம், மேலாளருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு பொருளுக்கும் இப்போ வாங்குற ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வாங்கக்கூடிய பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குது, சேஞ்சஸ் மாட்டி இருக்கு, அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொருளில் எந்த ஒரு வித்தியாசமுமே நம்ம பண்ணலை. பில்லிங் சிஸ்டத்தில் டோட்டலாகவே இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கோ அதைபடி வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டிங்கிறத வந்து பிரிச்சிருக்கோம். அதுக்கான இதில் வந்து லூஸாக விற்கிற பொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் 0% இருந்து கொடுக்குற பொருளுக்கு 0% கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து வரி விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு அதோடைய வரியை வந்து கரெக்டான முறையில் வந்து பிரித்து நம்ம காமிச்சிருக்கோம். இதுக்குரிய சம்மரியும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கோடையும் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு தெளிவாக கஸ்டமருக்கு போய் சேரடைகிறது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பில்லிங்கில் வந்து கிளியர் ஃபார்மேட்டாக வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோங்க. தமிழரசன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே பில்டிங்லையும் அந்த மாற்றங்கள் உடனடியாக செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமாக மக்களுக்கு கடந்த முறை அந்த விலை எந்த அளவுக்கு இருந்தது, தற்பொழுது அந்த ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி பிறகு அது எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்துள்ளது, விலைவாசி உயர்ந்துள்ளது என்பது குறித்த விளக்கங்கள் அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த ரசீதில் இருக்கிறது. எனவே இது மக்களிடையே அதுக்கான ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருந்தாலும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்பதை கண்கூடாக அது காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இருப்பினும் மக்கள் சொல்வதை போல வரி என்பது அனைவருமே ஒன்று போல கெட்டுகிறோம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் என்பது விலைவாசி ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் என்பது வரதான் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தமிழரசன், ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்பொருள் அங்காடியின் விலை மாற்றத்திலும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாகராஜன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், உங்களுக்கும் நன்றி.